அப்புறம் கலியில கம்பருக்கு தரிசனம். அவன் கம்பருக்கு நேர தரிசனம். வீராட்டகாசம் பண்ணினாள் ஸ்ரீரங்கத்துல. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல அவர் அரங்கேற்றின லட்சுமி நரசிம்ம சன்னிதியை பார்த்தா கத்தரா போலே இருக்கும் அந்த மூர்த்தி, கல்லுல பண்ணி வச்ச மூர்த்தின்னு. அவர் கம்பராமாயணம் சொல்லும்போது ஹோல் கத்தி விட்டார். அவர் லட்சுமி நரசிம்ம உபாசகருங்கிறத சரணாகதி கட்டத்தில் கொண்டு போய் சம்பந்தம் இல்லாத இடத்துல லட்சுமி நரசிம்ம சரித்திரத்தை வாரி கொட்டி விட்டாள். அவன் உபாசியமான தேவதைய அவன் பேசாமல் இருக்கிறது இல்லை. அவர் அப்படி கம்பர் அவர் மனுஷனே மறக்கலையே. யாரோ ஒரு வல்லாளன் அவருக்கு அன்னம் போட்டு விடுத்து வளர்த்தானாம் பால்யத்துல, தாய் சோப்பன் இல்லாத குழந்தைய. சடையப்ப வள்ளல்னு பேரு. 100 தடவை பாட்டுல அவன் பேரை கொண்டு சேர்த்து விட்டார் கம்பராமாயணத்துல. அதை ஸ்ரீரங்கத்திலையும் சிதம்பரத்திலையும் எல்லாரும் ஆட்சேபிச்சாள். ஒரு மனுஷனுடைய பேரை கொண்டு போய் நாங்க பூஜை பண்ணி படிக்கிற பூஜையும் படம் சேமம்னு வால்மீகி ராமாயணத்தை எப்படி பூஜை பண்ணி படிக்கணும்னு நினைச்சோமோ அப்படி இதையும் பூஜை பண்ணி படிக்க வேண்டிய புஸ்தகம் கம்பராமாயணம். இதுல கொண்டு ஒரு மனுஷனுடைய பேரை கொண்டு சேர்த்து விட்டீரே, போடப்படாது என்றாள். என் தாய் சோப்பன் இல்லாத அநாதனான என்ன அன்னமிட்டு வளர்த்த புண்ணிய புருஷனுடைய பேரை நான் வைக்காமல் இருக்க மாட்டேன், வைக்கத்தான் வைப்பேன். கூத்தருக்கு விவாதம் ஏற்பட்டது. அப்போ அந்த சமயத்துல கடைசியில எல்லாருமா சேர்ந்து ஒரு சமாதானம் பண்ணி 1000 பாட்டுக்கு ஒரு தடவை சடையப்ப வள்ளலுடைய பேரை வைக்கிறது. இந்த 100 பாட்டுக்கு வச்சத்தை எடுத்து அதை மறுபடியும் திருப்பி இது பண்ணி 1000 பாட்டுக்கு ஒன்னா வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னாள். அப்போ கம்பர் தன்னுடைய மண்டையில அடிச்சுட்டாரா, ஆஹா இன்னைக்கு தான் எனக்கு புத்தி வந்தது. நான் இது பர்யந்தம் சடையப்ப வள்ளல 100ல ஒத்தன்னு நினைச்சேன், 1000ல ஒத்தன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சதுன்னாரா கம்பர். 1000ல ஒத்தன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுது சொல்லி சொன்னாரா. அப்படி கம்பர் ஒரு மனுஷன் அன்னமிட்டு வளர்த்தவனை மறக்காதவன், தெய்வத்தை மறப்பரா, லட்சுமி நரசிம்மத்தை மறக்காம எங்கேயோ சம்பந்தம் இல்லாத சோதனை பண்ணிவிட்டார் கம்பராமாயணத்துல. வால்மீகி வரும்னா திரிவிக்ரம அவதாரத்துல அவருக்கு பிரியம். ஏன்னா இதம் விசக்கிரமே பதம்னு வேதம் சொன்ன சரித்திரம் திரிவிக்ரம சரித்திரம். அதுக்காக வருமனை எப்படியாவது திரிவிக்ரம கிருதோத்சாகம்ங்கிறார் வால்மீகி. திரிவிக்ரமே யதா திரிவிக்ரமேம்பர். திரிவிக்ரமனை பத்தி வருமனை பேசி ஒரு வால்மீகி. அவாவால் தனக்கு உபாசியமான தேவதையான இடத்துல பிரியம் இருக்கும். அவன் அப்படியே அன்புள்ள பர்த்தாவின் இடத்துல பத்னி வருமனை சித்த பாலை கொடுப்பாள். பிரியம் இல்லைன்னா அடுத்தாத்துல கூட நீ பால் வரலன்னு விடுவாள்.